ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அமித்ஷாவும் மோடியும் அவ்வளவு சீக்கிரம் எந்த விஷயத்தையும் கமிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க இந்தியா பூரா அட்டுழியம் பண்ணின்னு இருக்காங்க. ஏக இந்தியாவை இன்னைக்கு ரணகலமாக்கிட்டு இருக்கவங்க. 2026 என்டிஏ கவர்மெண்ட் என்ன அர்த்தம் அதுக்கு? ஏடிஎம்கே கவர்மெண்ட் கிடையாதுரா, இனிமே கூட்டணி சர்க்கார்ன்றான். வச்சார் இல்லை உங்களுக்கு ஆப்பு. என்டிஏ கவர்மெண்ட்ன்றது எடப்பாடி மூக்கறுத்து இருக்காரு. எடப்பாடி முகத்திலையும் அதிமுக முகத்திலையும் டன்னா சாணி அள்ளி பூசுறாரு அமித்ஷா. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஊழல் கட்சி பிஜேபி தான். மோடியோட பலம் என்னங்க? இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு எவன் முழு அளவில் விசுவாசியாக இருப்பானோ அவனை தான் கொண்டு வந்து அவங்க தலைவர் பதவியில் உட்காரப்பாங்க. இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்றுறதுக்கான எல்லா இதையும் செய்வாங்க. இது இப்படியே தான் போகும். இது ஃபைனலான அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பிஜேபியை எதிர்த்து திமுக பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களும் போராட்டங்களும் அரசியலும் எடுக்கக்கூடிய அரசியலும் நியாயமானவை. பிஜேபியோட எதிரியாக இருக்கிறது ஆபத்தானது, பிஜேபியோட நண்பனாக இருக்கிறது அதை விட ஆபத்தானது. தன்னோட உறவு வச்ச எல்லா கட்சியையும் அது கபலீகரம் பண்ணாமல் விடாது. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் பாலிடிக்ஸை இந்துத்துவ பாலிடிக்ஸ் அவங்க கொண்டு வந்து நிறுவிட்டாங்க. இந்த 100 வருஷத்தில் அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இனி இந்திய அரசியல் தான் பயணிக்குமா? இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு எதுவும் ஐடியாலஜி பேஸ்டு பாலிடிக்ஸ் இந்திய அரசியல் எங்கே இருக்கா? இந்த போராட்டம் தொடரும். இது ஒன்றும் இறுதி வெற்றி கிடையாது. இப்போதைக்கு அவங்க முன்னணியில் போயிருக்காங்க. இதற்கு எதிரான அரசியல் இந்தியாவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் வரும் நாட்களில் வலுப்பெறும். நம்பிக்கையில் தான் வாழ்க்கை ஓடுது. அப்படித்தான் அவர்கள் செய்வாங்க. இந்தியாவை இந்து ராஷ்டிராவை மாற்றுறதுக்கான எல்லா இதையும் செய்வாங்க. இது இப்படியே தான் போகும். இது ஃபைனலான அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப தவறான பார்வை. இப்போ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இறுதி வெற்றி அவங்களுக்கு இறுதி அமைன்னு நம்ம சொல்லலை. இன்னைக்கு அதுக்கு சேலஞ்ச் பண்றவன ஐடியாலஜி பாலிடிக்ஸ் இருக்கா? இன்னைக்கு இருக்கு, ஆனால் வலுவா இல்லை. அது மற்ற கட்சிகளும் வலுவா இருக்கணுங்க. நான் அதை தான் நம்ம சொல்லணும்ல. இந்துத்வான்றது என்ன? அது ஒரு ஃபேசிஸ்ட் செட்டப்பு. அது ஒரு மனித உரிமைகளை மறுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மாற்று கருத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடில் இந்துத்துவா ஃபோர்ஸஸ் வளர்றது, ஆர்எஸ்எஸ் வளர்றது இந்தியாவுக்கு பேரழிவு. ஃபேசிசத்துக்கான டெஃபினேஷன் எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்ச புரிதலில் பார்க்கும்போது மதவாத பெரும்பான்மை அரசன் அப்படி எடுத்துக்கலாம். மாற்று கருத்து உள்ளவங்களை ஒடுக்கக்கூடிய அரசன். இந்த மாற்று கருத்து உள்ளவங்களை ஒடுக்கக்கூடிய பெரும்பான்மை மதவெறி அரசியலுக்கு எதிரான போராட்டம் என்பது தூய்மை நிறைந்ததாக இருக்கணும். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன் திமுகவெல்லாம் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க மிக கடுமையாக விமர்சிக்கிறோம்? ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில், ஃபேசிசம்னா அகைன் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசை ஃபேசிஸ்ட்டுன்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணாலும் பண்ணாட்டியும், அல்லது ஓகே ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்லாமல் எதேச்சதிகார மதவாத பெரும்பான்மை மதவாத பாஜக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான அரசியல் என்பது அடிப்படை தேவை, அல்லது குறைஞ்சபட்சம் கூடிய வரைக்கும் தேவை. நாங்கள் ஊரை அடித்து வலையில் போடுவோம், செந்தில் பாலாஜி மாதிரி ஊழல் மந்திரியில் கூட வச்சுப்போம், குடும்ப அரசியலை நியாயப்படுத்துவோம், வாரிசு இருக்குது அதனால் வாரிசு அரசியல் நடத்துன்ற மாதிரியான ஆணவமான பேச்சுக்களும் ஊரை அடித்து வலையில் போடுற போக்கும் எடுப்படாது. இதனால தான் நம்ம திமுக மேலே விமர்சனத்தை வைக்கிறோம். எப்பயுமே சொல்லுவாங்க ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படையான தேவைன்னு. ஏன்னா காமன் மேனுக்கு இப்போ திருவாளர் பொதுஜனத்துக்கு ஆணோ பெண்ணோ இந்த வித்தியாசம் என்பது கண்ணு முன்னால் பார்க்குற எதிரி அவனுக்கு பெரிய எதிரி. நான் ஊழல் பண்ணுவேன், நான் லஞ்சம் வாங்குவேன், அது அளவுகோல் கிடையாது. அது சிஸ்டம். அதே மாதிரி நான் குடும்பம் இருக்க அரசியல் பண்ணுவேன், அந்த குடும்பம் தான் கட்சியை மையக்கருவாக இருந்து காப்பாற்றுது. வாரிசு இருக்குது அதனால் அரசியல் பண்ணுவேன். இந்த போக்கு ரொம்ப ஆபத்தான போக்கு. இதுதான் இந்தியா பூரா காங்கிரஸ் அழிஞ்சு பிஜேபி வந்ததுக்கு காரணம் காங்கிரஸோட குடும்ப அரசியலும் ஊழலை நியாயப்படுத்தின போக்கும். வட இந்தியா பூரா இன்றைக்கி 90கள்லையும் 2000ஆவது ஆண்டுலேயும் காங்கிரஸ் செய்த அந்த 20 ஆண்டுகள் செய்த அட்டூழியம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், லஞ்ச லாவணியம், அதை நியாயப்படுத்துறது, பெருங்கொள்ளை அடிக்கிறது, இதனால தான் இன்றைக்கி அங்கே பிஜேபி வளர்ந்துருக்கு. அதுதான் தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அதனால தான் திமுகவை எதிர்க்கிறோம். குறைஞ்சபட்ச அறிவுள்ளவர்கள், நான் சொல்லுவதை குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது குறைந்தபட்சம் அதை சிந்தனைக்காவது எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் சார், இப்போ இதுக்கு மாற்றம் நிற்க வேண்டியவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் அந்த வாரிசு அரசியல் முன்னெடுக்கக்கூடியவங்க தான் மதச்சார்பற்ற அணியில் இருக்காங்க. அவங்க தான் அதை செய்யக்கூடிய கடந்த காலத்தில் ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க தான் இருக்காங்க. எல்லாமே அவங்க தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு மாற்று இந்த மதவாத சக்தி மாற்று அவங்க தானே பார்க்குற, வேறு ஆப்ஷன் இல்லாத. நீங்கள் அதை தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்போ நான் சொன்னது நீங்கள் சரியாக கவனிக்கலாம். இவங்க நிற்கிறாங்க, மத சார்பற்றவர்களாக இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது எப்படி எடுப்படும்? நீ ஊழலை வெளிப்படையாக லஞ்சத்தை வாங்கிட்டு, சாதாரண லஞ்சம் சாதாரண ஊழல் இல்லைங்க, கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெருங்கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பிளண்டர்னு வாங்க. லூட்டுக்கும் பிளண்டருக்கும் வித்தியாசம் உண்டு. லூட்டுன்றது
திருடுறது, பிளண்டர்ன்றது கொள்ளடிக்கிறது. இது இங்கே நடப்பது என்னென்னா, தமிழ்நாட்டிலலாம் வந்து இந்தியாவோட பல மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டை சேர்த்து சொல்கிறேன், நம்ம மாநிலம் பிளண்டர். இப்போ நீங்கள் டாஸ்மாக் ஊழலாம் எடுத்திங்கன்னா வந்து கண்டிப்பாக லட்சம் கோடி ஊழல் இருக்கும். நான் சொல்ல இவங்க கவர்மெண்ட்டில் மட்டும் இல்லை, அவங்க கவர்மெண்ட்டில் எடுப்போம், அவங்க கவர்மெண்ட்டில் நடந்தது இவங்க கவர்மெண்ட்டில் தொடருது, அப்படியே தொடருது. அவங்க கவர்மெண்ட்டில் 2 லட்சம் கோடி ஊழல் ஆச்சானா இவங்க 1 லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நடக்கக்கூடிய ஊழல் வந்து உங்களுக்கு கீழே எதிரொலிக்கும். இந்த ஊழலை வந்து நான் கண்டுக்காமல் போவேன், ஓகே, குடும்ப அரசியலில் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம், வாரிசு அரசியலில் கூட. ஆனால் இது வந்து கரப்ஷன் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ. கரப்ஷன் எனக்கு ஒரு இஷ்யூ இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னா ஒன்று அவங்களுக்கு விவரம் தெரியல, இல்லை அவர்கள் வந்து கரப்ஷனால் ஏதோ ஒரு விதத்தில் பலன் அடைந்த உள்நோக்கம் கொண்ட அயோக்கியர்கள் தான் அர்த்தம். இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு என்னென்னா, நான் தான் சொன்னேன், இது எப்படி வளருது, எப்படி பிஜேபி வளர்ந்தது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ரொம்ப வலுவாக இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு நியாய காரணிகள் இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும், அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்வதற்கு பேர் தான் அறிவு. 25 வருஷமாக 89லேருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் வந்து எந்த கவர்மெண்ட்டுக்கும் மெஜாரிட்டி இல்லை. இந்த 25 வருஷம் தான் இந்திய வரலாறோட பொற்காலம். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை, ஒழுங்காக இருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட்டு, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் எல்லாம் ஒழுங்காக இருந்தாங்க. என்றைக்கு தனி மெஜாரிட்டியை கொடுத்தீங்களோ அன்றைக்கி தான் சர்வநாசம் ஆரம்பிச்சுது. இந்த 25 வருஷத்தில் இந்தியாவே ஆண்ட காங்கிரஸ், கட்டி ஆண்ட காங்கிரஸ் 60 ஆண்டுகள் சுதந்திரத்துக்கு பிறகு ஏன் இன்றைக்கி இவ்வளோ அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நாட் அவுட் ஆஃப் நத்திங்னுவாங்க. இன்றைக்கி வெளியில் வலுவுடன் இருக்கக்கூடிய ஒன்று ஒரு வெற்றிடத்துலேருந்து வந்திருக்காது, பூஜ்ஜியத்துலேருந்து சத்தியமாக வந்திருக்காது. அப்போ இதற்கான காரணிகள் வலுவாக, வேர்கள் வலுவாக இருக்கின்றன. அது என்னென்னு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த 25 ஆண்டுகளில், போன 14ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா 89 to 2014 25 இயர்ஸில் பெரும்பாலான மாநிலங்களில் காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆண்டுது, மத்தியில் காங்கிரஸ் தான் ஆண்டுது. வரலாறு காணாத ஊழல், ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரலாறு காணாத ஊழல் ப்ளஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ், இதுதான் பிஜேபியை வளர்த்துருக்குது. அதை தானே இன்றைக்கி திமுக, அதுதானே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்குது. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பிஜேபியை எதிர்த்து திமுக பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களும், போராட்டங்களும், அரசியலும், எடுக்கக்கூடிய அரசியலும் நியாயமானவை. அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த நியாயவான்களுக்கு இவர்கள் இந்த நியாயத்தை பேசுவதற்கான யோகியதை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பீர்களேயானால் அங்கே பதில் வந்து மிகவும் கடினமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, இங்கே எனக்கு ஒரு டவுட் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்து இந்த மதவாத சக்தி எப்படி வளர்ச்சி அடைஞ்சுங்கிறத நீங்கள் விளக்குறீங்க. இப்போ என்னென்னா, இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆல் ஓவர் இந்திய அளவில் நம்ம பேசும்பொழுது ஊழலும் இந்த நீங்கள் சொல்ல மாதிரி இந்த வாரிசு அரசியலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஜகவுக்குள்ளேயும் மற்ற மாநில அளவில் பாஜகலாம் அது ரொம்ப அழகாக இருக்குது. தேசிய அளவில் குறைவாக இருக்குது, மாநில அளவில் அதை ஆக்குபை பண்ணுது. இது அப்படி அதே மாதிரி இந்த ஊழல் செஞ்சவங்க வந்து அங்கே போயிட்டு அங்கே பதவி வாங்கிட்டு அப்படி போயிடறான். இப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு வெறும் மதம் சார்ந்த ஒரு அரசியலுக்காக எப்படி திரும்ப இந்த பாஜக தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களை எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க. இல்லை, இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட். ஊழலுக்கு எதிராக பேசின, மதவாதத்துக்கு எதிரான, வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசின பிஜேபிக்குள்ளேயும் இன்றைக்கி வாரிசு அரசியல் வந்துடுச்சு. ஊழல் தலைவிரிச்ச உலகத்திலேயே ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஊழல் கட்சி பிஜேபி தான். ஆனால் இன்றைக்கி அவங்க எந்த இமேஜை இன்றைக்கி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, காங்கிரஸோட 60 ஆண்டு கால ஆட்சி இருக்குல்ல, அதில் வந்து நடைபெற்ற ஊழலும், அதில் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு அதிகப்படியான சலுகைகளை கொடுத்து விட்டார்கள் என்ற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குனதும், சில இடங்களில் வந்து சிறுபான்மை கம்யூனலிசத்தோடு வந்து காங்கிரஸ் ஒத்து போனதும், உதாரணத்துக்கு ஷாபானு கேஸு, இப்போ சல்மான் ருஷ்தி கேஸு, இந்த மாதிரியான வெளிப்படையாக நாடு தழுவிய அளவில் இருந்த விஷயங்கள், ஒவ்வொரு மாநில அளவிலையும் வந்து சிறுபான்மை மதவெறிக்கு காங்கிரஸ் கட்சி பலியானதும் வந்து பிஜேபியை வளர்த்துருக்குது. இது நிரந்தரம் கிடையாது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இன்னும் 10 வருஷம் பொறுத்து நீங்கள் பார்க்கும்போது பிஜேபிக்கு மாற்றாக இன்னொரு அரசியல் கட்சி வரும். ஏன்னா இவங்களோட சைக்கிள்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு குறைஞ்சது அடுத்த 10 ஆண்டுகள் என்னை பொறுத்த வரைக்கும், அடுத்த ஒரு 20லேருந்து 30 ஆண்டுகள், குறைந்தது 20 ஆண்டுகளுக்கு வந்து இந்திய அரசியலோட மையக்கருவாக பிஜேபி தான் இருக்க போகுது. இந்த மதவாதம், இந்த வாரிசு அரசியல் என்பது மாநில அளவில் பிஜேபிக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கிளவராக தலைமை பதவியில் குடும்ப அரசியலை கொண்டு வரல. பெரும்பாலான மாநிலங்கள்லேயும் மத்தியிலையும் வந்து குடும்ப அரசியல் சுத்தமாக கிடையவே கிடையாது. மோடியோட பலம் என்னங்க, 2014 அவருக்கு பவர் ஃபுல்லாக வந்துட்டு 19 இப்போ தான் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் 2013 பிஎம் கேண்டிடேட்டாக அவர் போட்டதுலேருந்து மோடியோட மிகப்பெரிய பலம் அவருக்கு குடும்பம் இல்லைன்றது. அவருக்கு என்ன குடும்பமாக குட்டியா, அதாவது பொது புத்தியில் அப்படி தான் பதியாது. இவையெல்லாம் வந்து இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. மாநில அளவில் பிஜேபிலையும் வாரிசு அரசியல் தலை தூக்குது. ஆனால் அங்கே கூட கிளவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைமை பொறுப்புக்கு வந்து வர விடுறதில்ல. இப்போ ஒரு முதலமைச்சரோட பையன் மந்திரியாக இருப்பான், ஆனால் முதலமைச்சர் பதவிக்கு அவனை வர விடுறதில்ல. பிஜேபி தலைவரோட மகன் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருப்பான், தலைமை பதவிக்கு வர விடுறதில்ல. வாரிசு அரசியல் என்பது பிஜேபிலையும் வேறு ஒன்று ஆரம்பிச்சிருக்குது, ஆனால் இன்னமும் வந்து வேறு பிடிக்க ஆரம்பிக்கல.
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேசிய அளவில் வந்து அது கிட்டத்தட்ட இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவங்களோட நோக்கங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கு எவன் வந்து முழு அளவில் விசுவாசியாக இருப்பானோ அவனை தான் கொண்டு வந்து அவங்க தலைவர் பதவியில் உட்கார வைப்பாங்க. அப்போ குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அங்கே மேலோங்கி வருவதற்கு அரியணையில் உட்கார்றதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. அது ரொம்ப தவறானதாக இருந்தாலும் அங்கே ஒரு செக் வைக்க முடியுது. மற்ற இடங்களில் அது சுத்தமாக வைக்க முடியல. இப்போ வாரிசு அரசியலை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து கட்சியில் களம் கண்டு ஆட்சியை பிடிச்ச பிஜேபிலையும் இன்றைக்கி அது வேறொன்று தொடங்கி இருக்குன்றது உண்மை. ஊழலை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவங்களெல்லாம் மிஞ்சி போயிட்டாங்க. உலகமாக ஊழல் வந்து பிஜேபி தான். கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் தாண்டி போயிட்டாங்க. கின்னஸ் ரெக்கார்டுக்கு மேலே ஏதாவது ஒரு ரெக்கார்டு வந்தோன்னா அதை பிஜேபிக்கு தான் கொடுக்கணும். பட் வாரிசு அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அது அந்த அளவுக்கு வந்து ஃப்ளாரப் ஆகி மேலே ஒரு பெரிய பிரச்சனையாக வரல. இல்லை, ஓகே சார். நம்ம இந்த டிஸ்கஷன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா வந்து நீங்கள் திரும்ப பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கிறத குறிப்பிடுங்க, ஊழலையும் வாரிசு அரசியல் குறிப்பிடுங்க. அதனால தான் இந்த டிஸ்கஷனில் நான் வரேன். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை இதை அளவுகோலை வச்சு பார்த்தா, ஊழலையும் வாரிசு அரசியல் அளவுகோலை வச்சு பார்த்தா எல்லா கட்சிக்குமே அது எல்லாமே பொருந்தும். இந்தியாவில் எல்லாருக்கும் பொருந்தும். கொஞ்சம் பாஜகவுக்கு, இந்த வாரிசில் மட்டும் கொஞ்சம் பாஜகவுக்கு அந்த விதிவிலக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்போ எங்கே பாஜக திரும்ப ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா, எதிரணியினரை இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க, இஸ்லாமிற்கு ஆதரவாக இருக்கான்னு ஒரு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ இந்த அரசியலை விளக்குறதுல மட்டும் கரெக்டாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ண போதும் இல்லை, இந்த ஊழல் அரசியல் இது கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மக்கள் அதுக்கு தண்டிக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே எல்லா கட்சியும் அதே. அப்போ நீங்கள் வந்து இவங்களோட ஊழலும் வாரிசு அரசியலும் ஒரு இஷ்யூ இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னோட பார்வை சொல்ல, மக்களோட பார்வையிலும் சொல்கிறேன். இல்லை உங்கள் பார்வை என்ன? என்னோட பார்வை அது இஷ்யூ தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு நான் பேசுகிறேன். இல்லை இது வந்து ரொம்ப ஒரு உங்களுடைய பார்வையில் வந்து ஒரு பழுது இருக்குது. அதாவது வந்து மக்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லா ஊழலையுமே வந்து ஈக்குவலாக பார்க்குறான்னு சொல்ல முடியாது. இவன் காலகாலமாக ஊழல் பண்ணால், அதனால் இவன் ஊழலை கொஞ்சம் அதிக கோபத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா இவன் அதிகமாக ஊழல் பண்ணி புதுசாக வரவனோட ஊழலை பார்க்குறதுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அவன் ஒரு 5 வருஷம் ஆண்டுட்டானா அவன் மேலேயும் ஒரு கோவம் வரும். அந்த கோவம் வந்து வெறும் ஊழலால் மட்டும் இல்லை. இப்போ இவனுங்க மேலெல்லாம் இப்போ வந்து திமுக மேலேயோ காங்கிரஸ் மேலேயோ வந்த ஊழல் வந்து வெறும் ஊழல்ன்றது மட்டும் கிடையாது. ஒன்று லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கரப்ஷனு, இன்னொன்று அடிஷ்னலாக அது மற்ற பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, விலைவாசி உயர்வு, இதெல்லாம் வந்து அங்கே கூடுதல் ஃபேக்டராக அவங்களுக்கு சேர்ந்துருது. அதை மட்டுமே வச்சு அளவுகோலாக இருக்க முடியாது. இப்போ வந்து ஊழல் செய்கிற பாஜகவை, வாரிசு அரசியல் செய்கிற பாஜகவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இன்னமும் வந்து வாரிசு அரசியலில் பிஜேபி மற்றவங்களோட ரொம்ப கீழே தான் இருக்குது. ஊழலை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்கள் மத்தியில் அம்பலப்படலை. மற்றவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை, அதை தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க. மற்றவங்களாம் பல ஆயிரம் கோடி ஊழலாம், பிஜேபி லட்சம் கோடி ஊழலுக்கு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி அவங்க உருவாக்கி வச்சிருக்க பர்செப்ஷன் வந்து கடந்த பல ஆண்டுகளாக வந்து ஊழல் செய்த கட்சிகள் இவர்கள் ஊழல்வாதிகள் என்ற மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மாற்ற அளவுக்கு பிஜேபியோட ஊழல் மக்கள் மன்றத்துக்கு போய் சேரலை. அதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இமேஜ் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அவங்கள விட இவங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம். ஏன்னா இவங்க ஏற்கனவே சந்திச்சிருச்சவங்க. யார்? காங்கிரஸோ திமுகவோ மக்கள் மன்றத்தில் இவங்களுக்கு. பிஜேபிக்கு முந்தின கட்சி காங்கிரஸ், தமிழ்நாடு திமுக. உங்களுக்கு வந்து 49 திமுக ஆரம்பித்தது. பிஜேபி அவங்க ஜனசங்கம் இருந்து பிஜேபியாக வந்தது 80 தான். அவங்களுக்கு வந்து இந்தியாவிலே வந்து மிக வலுவான ஒரு கட்சி, பிராந்திய கட்சின்னா அது வந்து திமுக தான். காங்கிரஸுக்கு நேஷனல் பிரசன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேர் மேலே இருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் சார்ஜஸ் வந்து ஏன் பிஜேபி மேலே இல்லைன்னா, அது நல்ல கேள்வி. அது ஏன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு சமீப நாட்களில் தான் வந்திருக்காங்க. இப்போ அதுவும் வந்து உங்களுக்கு 2000 வாஜ்பாய் கவர்மெண்ட்டை விட மோடி கவர்மெண்ட் தான் அதிகாரத்தில் பிஜேபி இருப்பதற்கான மிக சரியான ஒரு அளவுகோலாக அடையாளமாக இருக்குது. இந்த ஊழல் என்ன ஒரு 10 வருஷம் பொறுத்து, ஒரு 15 வருஷம் பொறுத்து, அப்போ இவங்க கதை சந்திச்சிருக்கும். இன்றைக்கி வந்து இவங்க உருவாக்கி வச்சுருக்க அந்த பிம்பம் இருக்குல்ல, நாங்கள் மிஸ்டர் கிளீன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பிம்பம் வந்து அயோக்கியத்தனமான பிம்பம், பச்சை பொய். அது இவர்களை விட ஊழல்வாதிகள் யாருமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பிஜேபியோட ஊழல் வந்து சந்தி சிரிக்குது. இன்றைக்கி பல கட்சிகள் அவங்களால எப்படி உடைக்க முடியுதுன்னா, ஊழல் செஞ்சு லஞ்சம் செஞ்சு வாங்கின பணத்தை வச்சு தான் உடைக்க முடியுது. சிவசேனா ஒட்டுமொத்த கட்சியே விலைக்கு வாங்குறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 கோடி 20 கோடி ஒரு எம்எல்ஏக்கு. அதை தாண்டி சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி மகாராஷ்டிரா மாதிரி ஒரு ஸ்டேட்டில், ரிச்சஸ்ட் ஸ்டேட்டில் ஒரு கட்சியை உடைக்கிறதுனா ரேட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? பீகாரில் ஒரு எம்எல்ஏக்கு ரேட்டு 1 கோடினா மகாராஷ்டிராவில் 20 கோடி. ஏன்னா வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம். அப்போ இந்த பணம் பிஜேபிக்கு எங்கேருந்து வருது? ஆனால் மக்கள் மத்தியில் உருவாக்கி வச்சிருக்க பர்செப்ஷன் என்ன, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் வரும் நாட்களில் வந்து இவங்களுக்கு சார் இன்னும் இவங்களோட அந்த பீக்கு வந்து இன்னும் ஒரு எலெக்ஷன் போகும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு பிறகு தான் அது கீழே விடும். அந்த பீக்குக்கு போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ போகிற போக்க பார்த்தீங்கன்னா 29 பிஜேபி தான். நான் இதை தெளிவாக சொல்கிறேன். நான் 19 சொன்னேன், 24 இதில் யாருமே இல்லை, அப்படி யாருமே இல்லைங்க. என்ன சொல்கிறேன்னா, திராவிடம் 100ன்னு அந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், அவங்க வந்து 2019 பெரியார் திடலில் ஒரு மீட்டிங்கில் என்னை அழைச்சிருந்தாங்க பேசுகிறதுக்கு. நானும் கருப்பழனி அப்பனும் பேசினேன். அந்த இது இப்போ கூட டிவி இதில் யூடியூப்பில் போனீங்கன்னா, அப்போ நான் சொன்னேன் 24 அவங்க கவர்மெண்ட் தானே. அப்போயும் அவங்க நண்பர்கள் ரொம்ப பேர் என் மேலே கோவப்பட்டாங்க. 24 அதான் நடந்திருக்கு. என்னோட பார்வை 29 இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஏன்னா
கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது அப்போசிஷன். நம்ம என்ன செய்ய போகிறோம்? மதசார்பற்ற சக்திகளோட தேவை என்பது இன்றைக்கி ஏன் நீ யோக்கியமாக இருக்கணும்னா மற்ற காலங்களை விட இப்போ நீ யோக்கியமாக இப்போ பிஜேபி மாதிரி ஒரு மதவாத சக்தி இந்திய அரசியலோட மையக்கருவா தேசிய நீரோட்டமாக இல்லாதப்ப நீ திருடினா லஞ்சம் வாங்கினா கூட அதை கடந்து போகலாம். இன்றைக்கி அதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கி கடந்து போகவே முடியாது. இன்றைக்கி நீ நெருப்பு மாதிரி இருந்தினா தான் ஓரளவாவது அந்த பேரழிவை, அந்த சுனாமியை, அந்த ஊழி வெள்ளத்தை, ஊழி காற்றை தடுக்க முடியும் ஓரளவு. அது இந்த மாதிரிலாம் கொள்ளடிச்சிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. வஞ்சகத்தை அழிக்கிறதுக்கு நெஞ்சக குருதியை செலுத்தணுன்றான் பாரதி. நெஞ்சக குருதியை நிலத்திடை வடித்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யான்றான். அந்த காலத்தில் பாரதி எழுதுகிறான். வெள்ளக்காரங்க அடிமை இந்தியாவில் ஒரு வஞ்சகத்தை அநீதியை அழிக்கணும்னா நோகாமல் நோன்பு கும்பிட்டா அழிக்க முடியாது. நெஞ்சக குருதியைனா அந்த தன்னை பலியிடணும், அல்லது நேர்மையாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், இதுதான் அளவுகோல். இதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. நாங்கள் எங்களுக்கு 1000 நிர்பந்தம் இருக்குது, நாங்கள் கட்சி நடத்தணும், எங்களுக்கு இப்போ எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணணும், அதனால் நாங்கள் எங்கேருந்து பணத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த லஞ்ச லாவணியத்தை, இந்த பெரும் ஊழலை, இந்த கொள்ளையடிக்கிறத, சூறையாடலை நீங்கள் நியாயப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் காலம்ன்றது யாராலையும் தடுக்க முடியாது. இது இயற்கை விதி. இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். மக்கள் பாஜக எப்படி மற்ற கட்சியும் பாஜகவும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஊழல் மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. பட் இவங்க இப்போ தான் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட ஊழல் பெருசாக மக்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. மற்றவங்களோட ஊழல் நீண்ட காலமான ஊழல் அப்படிங்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட அதை புரிஞ்சுக்கலாங்க. எதிர்கட்சிகளோட வேலை பாஜகவுடைய அவங்க ப்ரிசெப்ஷன், அவங்க வைக்கக்கூடிய அந்த நெரட்டிவை எதிர்கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவங்க தங்களை தூய்மையாக வச்சுக்கிட்டே ஒரு ரோல் இருக்குது. அப்படி கூடிய வரைக்கும் தூய்மையாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் திரும்ப இந்த விஷயத்தை என்னன்னா, நான் பாஜக வர்சஸ் தேசிய கட்சி நான் எதிரணி நான் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் இந்த அரசியல் தமிழ்நாடுல சொல்கிறீங்க, திமுக அளவில் நீங்கள் சொல்கிறீங்க. திமுக மட்டும் தேசிய அளவில் இதே கதை தான். ஓகே, நம்ம மாநிலம் இப்போ நம்ம மாநிலத்தில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ 21 திமுக ஓட்டு போடணும்னு துடிச்ச மாதிரி 26 யாரும் துடிக்க மாட்டாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தாலும் அது அநேகமாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த 5 வருஷமாக 4 வருஷமாக இங்கே நடந்துகிட்டு இருக்க ஊழல் இன்னும் கடைசி 1 வருஷம் பூந்து விளையாடுவாங்க. ஸ்லாக் ஓவரில் ஆடுவாங்க. 50 ஓவர் மேட்ச்சில் கடைசி 10 ஓவர் ஆடுவாங்க தெரியுமா? 41வது ஓவர்லேருந்து 50 ஓவர் வரைக்கும் ஆடுவாங்கல்ல ஸ்லாக் ஓவர் மேட்ச். டிஎம்கே இப்போ ஸ்லாக் ஓவர் மேட்ச்சுக்கு போயிட்டாங்க. 6-4 தான் அடிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும் 26 அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. அப்போ இன்னமும் நீங்கள் அம்பலப்பட்டு மக்கள் மத்தியில் போய் நிற்பீங்க. 21 திமுகவுக்கு இருந்த அந்த தூய்மை, அந்த ஒரு தூய்மையானவர்கள் என்கின்ற சோகால்டு பிம்பம் இன்றைக்கி 26 சத்தியமாக கிடையாது. அந்த பேகேஜ் இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இல்லை. 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, மக்கள் மறந்துருந்தாங்க. 4.5 வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல் உங்களை சுயம்பா உங்களை பரிசுத்தவான்களாக காமிச்சது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி இங்கே சந்தி சிரிக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் இப்போ எலெக்ஷனுக்கு போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இருக்கும். சந்தி சிரிக்கும், சட்டம் ஒழுங்கும் லஞ்ச லாவணியமும். அந்த நேரத்தில் நீ பிஜேபி ஊழலை பற்றி பேசினா காமன் மேனுக்கு கண்ணு முன்னால் தெரியறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். சார், இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்ட ஒரு கேள்வி, ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக அதில் யாரும் விதி விலக்கல, எல்லாரும் விதி விலக்கல. அப்படி இருக்கும்போது ஊழல் காரணமாக இன்றைக்கி அதிமுக பாஜக கிட்ட சிக்கியிருக்க மாதிரி ஏன் திமுக சிக்க வைக்க முடியல? திமுக ஏன் சிக்கல? இல்லை, அது எப்படி? அந்த நல்ல கேள்வி. அது இப்போ இவங்களே நீங்கள் 17-21 ஏதாவது கை வச்சாங்களா? இல்லை. இப்போ எதை வச்சு எடப்பாடியை வலிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அந்த கடந்த காலம் 21 நடந்த ஃபைல்ஸை தான் அமித்ஷா தூக்கி போட்டு சொல்கிறார். 10 மந்திரி ஜெயிலுக்கு போவான்றாங்க. முன்னாள் மந்திரி ஆல்ரெடி 8 மந்திரி இடி ரேடாரில் இருக்காங்க. இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி குடும்பம் வரைக்கும் வந்துடுச்சு. எடப்பாடியோட சம்பந்தி அவரெல்லாம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் சமீபத்தில் நடந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை 650 கோடிக்கு மேலே வருமான வரி இப்போ நடந்திருக்குன்னு எடுத்திருக்காங்க. எப்படி கடந்த 10 வருஷமாக பிஜேபி தன்னுடைய எதிரிகளை வழிக்கு கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது புரியும். திடீர்னு ஏன் எடப்பாடி பல்ட்டி அடிக்கிறாரு இவ்வளோ வீராவசமாக பேசிட்டு? அவன் பிரம்மாஸ்திரத்தை கடைசியாக தான் அடிப்பான். ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வழி கொண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் செய்ய மாட்டான், அவனுக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசு. பார்லிமெண்ட்டில் எப்படி போனாலும் இங்கே சைபர் அசம்பிளி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏங்க இவ்வளோ பேசிட்டு எடப்பாடி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு 10 நிமிஷம் ட்வீட் அமித்ஷாவும் மோடியும் அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தையும் கமிட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க இந்தியா பூரா அட்டுழியம் பண்ணின்னு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்தியாவும் இன்றைக்கி ரணகலமாக ஆகிட்டு இருக்கவங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்கள் வெற்றியாளர்கள். 3 தேர்தலை ஜெயிச்சிருக்காங்க, பல மாநிலங்களை கவுத்துருக்காங்க. ட்வீட் போடுறாருங்க அமித்ஷா. என்டிஏ கவர்மெண்ட்டுன்றாரு. எடப்பாடி காரில் ஏறி அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே மூக்கறுத்துருக்காரு. கூட்டணி பற்றி பேசலை, சட்டம் ஒழுங்கை பற்றி தான் பேசினன்றாரு. என்டிஏ கவர்மெண்ட்டுன்றாரு. டைம்ஸ் நவ் ஃபங்க்ஷனில் 4 நாளைக்கு முன்னால் டைம்ஸ் நவ் ஃபங்க்ஷனில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, விரைவில் நல்ல முடிவு. எவ்வளோ அசிங்கம்! உங்கள் முகத்தில் டன்னாக சாணி அள்ளி பூசுறாரு. எடப்பாடி முகத்துலையும் அதிமுக முகத்துலையும் டன்னாக சாணி அள்ளி பூசுறாரு அமித்ஷா.
வாயை திறக்க முடியலல்ல அதிமுகவில், கட்டுண்டு கிடக்கிறார்கள் இல்லை, ரொம்ப நாகரிகமாக சொன்னால். எதனால்? அந்த 4.5 வருஷம் அடித்த கொள்ளை. ஏன் இவங்க மேலே வரும் பொறுத்திருங்கள், வரும். ஏன்னா அவன் எப்பயுமே தன்னுடைய எதிரிகளை அவர்கள் எப்படி கையாளுவாங்கன்னா, தவறு செய்ய விட்டு தான் கையாளுவாங்க. கிளாசிக் எக்ஸாம்பிள் சொன்ன மஹபூபா முஃப்தி 2014-18. இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் அந்த வாய்ப்பு இதுவரையும் பாஜகவுக்கு திமுக கிட்ட இருந்து கிடைக்கலையா? பாஜக அதை தாங்க நான் சொல்ல வரேன். இல்லை, தப்பு பண்ண விடுவான், நல்லா அவங்களை தப்பு பண்ண விடுவான், அவங்களுக்கு தேவைப்படும் போது அந்த லகானை போட்டு எழுப்பான். இப்போ இந்த 4 வருஷம் இவங்க மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. தவறான பார்வை, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி விஷயம் என்ன, அது பழைய வயலக்காக இருந்தாலும் இன்னைக்கு உசுப்பி விட முடியுது இல்லை. இன்னைக்கு மஹபூபா முஃப்தி, அதான் நான் சொன்னேன், மஹபூபா முஃப்தி 4 வருஷம் ஒரு வெக்கங்கட்ட கவர்மெண்ட்டை ரன் பண்ணாங்க. பிஜேபியோட அலையன்ஸ் சேர்ந்து நடத்துகிறாங்க. கரெக்டாக 18 கவுக்குறான். அது நான் புரியுது இல்லையா? 19 370 ஒரு வருஷம் உள்ளே போடுறான். இன்னைக்கு அவங்களால எந்திரிக்க முடியலைங்க. ஒமர் அப்துல்லாவால் ஆட்சியை பிடிக்க முடியுது, மஹபூபா முஃப்தியால் ஏன் பிடிக்க முடியல? அவங்க 4 வருஷம் பிஜேபியோட இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுகவோட கதை என்ன? 4.5 வருஷம் நீ ஆண்டதோட விளைவை இன்னைக்கு அனுபவிக்கிற. இவங்க கதை வேற. தப்ப முடியாது. இவங்க கணக்குக்கு நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து செந்தில் பாலாஜி தான் சொல்றீங்க. செந்தில் பாலாஜிங்கிறது அது பழைய வழக்கு. அதை தாண்டி வேற ஆப்ஷனே கிடைக்கலையா? இது வரும். திமுக அந்த வழி வரும். மணல்லாம் என்ன நிறுத்தி வச்சிருக்கான். இந்த 4.5 வருஷம் நிறைய விஷயம் நடந்திருக்குங்க. 26 தேர்தலுக்கு பிறகு ஜெயிச்சாலும் தோத்தாலும் வரும். பிஜேபியோட எதிரியாக இருக்கிறது ஆபத்தானதுன்னாங்க, பிஜேபியோட நண்பனாக இருக்கிறது அதை விட ஆபத்தானது. பிஜேபியோட எதிரியாக இருக்கிறது ஆபத்தானது, பிஜேபியோட நண்பனாக இருக்கிறது அதை விட ஆபத்தானது. தன்னோட உறவு வச்ச எல்லா கட்சியையும் அது கபலீகரம் பண்ணாமல் விடாது. பால் தாக்கரேக்கு பிறகு சிவசேனாக்கு நடந்தது, இன்றைக்கி அதிமுக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அதுதான் உண்மை. ஜெயலலிதா இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஜெயலலிதா இருந்தால் இந்த வாழை ஆட்ட முடியுமா? அமித்ஷாவால், மோடியால், பிஜேபியால்? வேறு மாதிரி கத்தின்னு நடப்பாங்க. கட்சியை கபலீகரம் பண்ண முடியுமாங்க? இன்றைக்கி ஸ்வாலோ பண்ணிகிட்டு இருக்கான்லங்க. இவ்வளோ நடந்த பிறகு போய் உட்காந்து பேசிட்டு வராங்க. செங்கோட்டையனை வச்சு கட்சியை உடைப்பண்றான். எவ்வளோ அசிங்கங்க இதெல்லாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கட்சி ஒழுங்குவாரத்தில் உனக்கு என்ன வேலை? ஒய் செக்யூரிட்டி, எல் செக்யூரிட்டி, டேஷ் செக்யூரிட்டிலாம் என்னது இது? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? எவ்வளோ கேவலம். மக்கள் மத்தியில் உங்களுக்கு என்ன செல்வாக்கு? ஏன் உங்களால் எதுவும் பண்ண முடியல? எவ்வளோ தூரம் உங்களை இழிவுபடுத்துகிறான் பிஜேபி. ஏன் உங்களால் எதிர்க்க முடியல? உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரியான நல்ல ஆட்சியை 4.5 வருஷம் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ கொள்ளைங்க. நான் தான் சொல்லணும், இது லூட் இல்லைங்க, பிளண்டர். இது திருடல, கொள்ளை. இது அதான் இங்கே வந்து நிற்குது. இன்றைக்கி மஹபூபா முஃப்திக்கு என்ன நடந்ததோ, சிவசேனாக்கு என்ன நடந்ததோ அதான் அதிமுக நடக்கும். நாளைக்கு திமுகவும் நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இது விதி. நீ உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான். இன்றைக்கி எடப்பாடியை பார்த்து சிரிக்கிறவங்க திமுக கட்சியில், திமுகவில் இருக்கவங்க அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளைக்கு இதுதான் அவங்களுக்கும். இந்த உண்மை சுடும் அவங்களுக்கு. இன்றைக்கி சொன்னால் கோவம், நாளைக்கு நடக்கும்போது அது தெரியும். ஒவ்வொரு கட்சியும் அவன் இன்றைக்கி கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதிமுக நடக்கிறத பார்த்து இன்றைக்கி ஏகடியம் பண்ணுறதும் சிரிக்கிறதும் ஒரு விதத்தில் ரொம்ப கொடூரமானது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 66 எம்எல்ஏ கொண்ட ஒரு கட்சி எல்லாம் தான் திருடுறான். அந்த கட்சியை எப்படி சிதைக்கிறாங்க பாருங்கள். ஒன்றும் பண்ண முடியல அவரால். 3 கார் மாறி போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது அவருக்கு? அவலமாக இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியுது பப்ளிக் பர்செப்ஷனில் அசிங்கம். ஆனால் அவனுக்கு எதாவது இருந்ததா? போய் 8 மணிக்கு பார்க்குறாரு, 8:05க்கு ஃப்ளாஷ், எல்லாத்துலேயும் ஃபோட்டோ. 1 மணி நேரம் பேசிட்டு 9 மணிக்கு வெளியில் வராது. 9:40க்கு உடனே 1/2 ஹவரில் 40 மினிட்ஸில் ட்வீட். அமித்ஷா ட்வீட் எல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, நம்பர் 2 இன் இந்தியாவில். 2026 என்டிஏ கவர்மெண்ட் என்ன அர்த்தம்? அதுக்கு ஏடிஎம்கே எங்கள் கூட்டணிக்கு வந்துடுச்சு, அதை விட முக்கியம் கூட்டணிடான்றான். ஏடிஎம்கே கவர்மெண்ட் கிடையாதுடா, இனிமேல் கூட்டணி சர்க்காருன்றான். வச்சார் இல்லை உங்களுக்கு ஆப்பு. அது ஏடிஎம்கேக்கு வச்ச ஆப்பு இல்லை, தமிழ்நாட்டுக்கு வச்ச ஆப்பு. அது ஏடிஎம்கேக்கு வந்ததுன்னு சிரிக்கிறவங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும், அது தமிழ்நாட்டுக்கு வச்ச ஆப்பு. மக்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அடுத்த கட்ட சப்ஜெக்ட் எத்தனை நோக்கி நகருங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நன்றி அன்பு, நன்றி.